நான் நிசான் எடுத்து ஆட்டி பார்க்கட்டுமா நிசான்? இது என்னமோ டெஸ்ட் பண்ண, நான் மெக்லாரன் டெஸ்ட் பண்ண மாட்டோம். அதான் மாற்றினேன் நிசானில். ஏங்க மெக்கலான் எடுக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொன்னேன் நான் மொக்க வண்டி எடுத்துட்டேங்க. ஐயோ அப்படியா? நிசான் சொல்கிறது போன தடவை மெக்லாரன் எடுத்தீங்க இல்லை? போன தடவை கவனிக்கலைங்க. எடுத்துட்டு புகாட்டி பக்கத்துக்கு வந்துட்டேன்னு. அந்த கார் அவ்வளோ மோசமான ஹேண்ட்லிங் கார் அவ்வளோ கிட்ட கொண்டு வர்றது பெரிய விஷயம்டா. ஆமாம் புரியுது. சூப்பர் காரை வச்சு ஃபஸ்ட்டு வருது சாதாரண விஷயம். அந்த டிராஃபிக் மொக்க காரை வச்சு ஃபஸ்ட்டு கிட்ட வருது சூப்பரான விஷயம். அதை நீங்கள் பண்ணீங்க. மெக்லர் இருந்து பிக்கப் வேற லெவலில் இருக்குது. நிசான் வந்து அவ்வளோ இல்லை, போக மாட்டேங்குது. 250 260 போகிறதுக்கே முக்குது. பரவாயில்ல, கிட்ட தான் இருக்கு. ரொம்ப ஒன்றும் டிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. பட்டு கார் போகுது அவுட்டரில், டேர்னிங் அவ்வளோ வரமாட்டேங்குது. எப்படி ஆப்போசிட்டில் போகிறீங்க? ஆப்போசிட்டில் போகலையே. ஃபைவ் 500 மீட்டர்ஸா? பாதி விஷ்டிங்க போடுறது. பிரேக் அடிச்சிங்களா? எனக்கு தான் இப்போ தான் அந்த டேர்ன் வந்துச்சு. டக்கு நைட்ரஸ் யூஸ் பண்ணுறீங்க தெரியுது. ஃபைன்னு போகுது. எனக்கு உடனே ஃபாஸ்ட்டாக ரீஜென்ரேட் ஆகும் நைட்ரஸ். ஓ அப்படியா? நல்லா ஃபாஸ்ட் போகுது நினைக்கிறேன். இடித்தேன். இப்போ செம்மையாக இருக்குடா, நல்லா க்ரிப் பண்ணுது வண்டி, கரெக்டாக வருது. இப்போ இந்த டியூனிங் அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியது தான். பிரேக் அடித்தா கரெக்டாக திரும்புது இப்போ. ஏன்னா பிரேக் அடித்தா அப்படியே இழுத்துட்டே போய் செவுத்தில் போய் முட்டிக்குவாங்க. அதில் தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது இப்போ. தெரியுதா? சூப்பர். இங்கே ஸ்விங் ஆகாமல் அப்படியே ஃப்ளாட்டாக ப்ராப்பர் ஒரு ஜிடி கார் எப்படி போனோமோ அந்த மாதிரி போயிட்டு. ஓ முடிச்சு அரை மணி நேரம் ஆச்சு போல இருக்குது. ஒரு அடி.